அவளுக்கு கிடைத்த அந்த நல்ல வாழ்க்கை அவள் கையை விட்டு போயிடக்கூடாது. ஆயுசுக்கும் அது அவளுக்கு நிலைச்சு இருக்க வேண்டும் என்றுதான் நான் இவ்வளவு தூரம் போராடுகிறேன். அக்கா, அவளுக்கு அந்த நல்ல வாழ்க்கை அவள் கையை விட்டு போயிடக்கூடாது. ஆயுசுக்கும் அது அவளுக்கு நிலைச்சு இருக்க வேண்டும். அக்காவும் மாமாவும் எந்த அளவுக்கு அன்பா அந்யோன்யமா வாழ்ந்தார்கள் என்பது நமக்கு தெரியும். ஆனால் பாவம், அக்காவும் அதெல்லாம் தெரியாதல்லவா? அவளை பொறுத்த வரைக்கும் மாமா யாரோ ஒருவர் தானம்மா. நம்மெல்லாம் சொன்னோம் என்பதற்காக அவர் அவர் உடனே கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கல. அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து அவள் மனசி மாறுதான்னு பாப்போம். இன்னும் எவ்வளவு நாள் தாண்டி இப்படியே நாம் காத்திருப்பது? அம்மா, இது ஒன்னும் எடுத்தோம் கவுத்தோம் என்று முடிவெடுக்கும் விஷயமில்லை. அக்கா மனசை மாறுவதற்கும் நாம பொறுமையாக இருந்துதான் ஆக வேண்டும். அத்தை, காவி, ஒன்னு காவேரிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருவரைக்குமோ, இல்லை காவேரி மனசு மாறி அவரை கல்யாணம் அடிக்கிறேன் என்று சொல்கிற வரைக்குமோ அவர் வெயிட் பண்றேன் என்று சொல்கிறார் அத்தை. அதனால் நாமும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாதான் இருக்க வேண்டும். அவசரப்பட்டு காவேரியிடம் உண்மையை சொல்கிறோமோ? காவேரிக்கு மாப்பிள்ளையை பிடிக்காமல் இருந்தால் பரவாயில்லை. நாம் சொன்னோம் என்பதற்காகவா இல்லை என்ன என்று தெரியவில்லை. ஆனால் என்ன ஆனாலும் நான் அவரை